மகாராஷ்டிராவில் மழலையர் பள்ளி குழந்தைகளுக்கு நேர்ந்த பாலியல் துன்புறுத்தல். ரயில் நிலையத்தை முற்றுகையிட்டும் பள்ளியை சூறையாடியும் எதிர்ப்பை பதிவு செய்த மக்கள். கொல்கத்தா பயிற்சி மருத்துவரின் தனிப்பட்ட விவரங்களை மின்னணு சமூக ஊடகங்களிலிருந்து உடனே நீக்கிடுக. பாதிக்கப்பட்டவரின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்க கூடாது என மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. தமிழ் திரையுலகில் பாலியல் சீண்டல்களும் அட்ஜஸ்ட்மெண்ட் மிரட்டல்களும் உள்ளன. நடிகை சனம் ஷெட்டி பகிரங்க குற்றச்சாட்டு. இந்த மாதிரி தமிழ் இண்டஸ்ட்ரியிலயும் நடக்குதா அப்படின்னா கண்டிப்பா நடக்குது. இல்லைன்னு யாராலையும் சொல்ல முடியாது. என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லயே நான் சொல்லியிருக்கேன். 2 நாள் முன்னாடி நான் போட்ட வீடியோலயே நான் சொல்லியிருக்கேன். மத்திய அரசு பணிகளில் நேரடியாக அதிகாரிகளை நியமிக்கும் அறிவிப்பு ரத்து. எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் மத்திய அரசு அறிவிப்பு. நேரடி நியமன முறை ரத்து செய்யப்பட்டிருப்பது சமூக நீதிக்கு கிடைத்த வெற்றி என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கருத்து. என்ன விலை கொடுத்தேனும் இடஒதுக்கீட்டையும் அரசியல் சாசனத்தையும் பாதுகாப்போம் என ராகுல் காந்தி உறுதி. சென்னையில் புதன்கிழமை நடைபெறும் தமிழ் மாநாடு முதலீட்டு மாநாடு. 60,000க்கும் அதிகமானோருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா நம்பிக்கை. 17,616 கோடி ரூபாய்க்கான முதலீடுகளுக்கான துவக்க விழா நாளைக்கு நடக்கவிருக்கிறது. ஏறத்தாழ 65,000 நபர்களுக்கு இதன் மூலம் வேலைவாய்ப்பு உருவாகி இருக்கிறது. பங்காளி கட்சிகளான திமுக அதிமுகவுடன் சேரப்போவதில்லை என்று அண்ணாமலை திட்டவட்டம். பாஜக தலைமையில் மாமன் மச்சான் கூட்டணி அமைக்கப்படும் என விஜய் குறித்த கேள்விக்கு சூசக பதில். மாற்றி பங்காளின்றாங்க. நாங்கள் 2 பேரும் பாரதிய ஜனதா கட்சியை மட்டும் வளர விட மாட்டோம். இந்த பங்காளி இருக்கணும், இல்லாட்டி இந்த பங்காளி இருக்கணும். நாங்கள் சொல்கிறோம், நாங்களும் 3வது பங்காளி தாங்க. நாங்களும் இங்கே தானே மாமா மச்சான் தான் நாங்களும். அதனால் இந்த 2 பங்காளி வேண்டாம், நாங்கள் உள்ள புது பங்காளியாக வர்றோங்கிறோம். திருச்சி எஸ்பி வருண்குமார் தொடர்ந்த மான நஷ்ட வழக்கு. தனக்கு கொடுக்கப்பட்ட தகவல்கள் அடிப்படையிலேயே வருண்குமார் குறித்து பேசியதாக சீமான் தரப்பு விளக்கம். சிதம்பரம் நடராஜர் கோயிலில் கனகசபை மீது நின்று தரிசிப்பதை தடுக்கக்கூடாது. பொது தீட்சிதர்களுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தொடர்புடைய ரவுடியின் கூட்டாளிக்கு அடைக்கலம் அளித்தாரா? திரைப்பட இயக்குனர் நெல்சனின் மனைவியிடம் விசாரணை. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி பிணை கோரிய வழக்கு. தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்த நீதிபதிகள். டோலி கட்டி பழங்குடியின பெண் தூக்கிச் செல்லப்பட்ட விவகாரம். புதிய தலைமுறை செய்தி எதிரொலியாக 2 வாரங்களுக்குள் இரும்பு பாலம் அமைக்க உறுதி. சிறுவயதிலிருந்தே பயிற்சி அளித்தால் ஒலிம்பிக்கில் அதிக பதக்கங்களை பெறலாம். பாரிஸ் ஒலிம்பிக்கில் 2 பதக்கங்கள் வென்ற மனு பாக்கர் புதிய தலைமுறைக்கு பிரத்யேக பேட்டி. Thousands of kids who are aging between 10 to 15 years old work on their physical strength and then put them into shooting. I think like that you'll have to build a structure. T20 மகளிர் உலகக்கோப்பை போட்டி வங்கதேசத்திலிருந்து மாற்றம். ஐக்கிய அரபு அமீரகத்தில் நடைபெறும் என ICC அறிவிப்பு.